நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். இது முக்கியமான பதிவு. ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டுல 4 கிரகங்கள் சேர்ந்து இந்த மாதம் பிறக்குது. சுக்கிரன், புதன், சனி அண்ட் ராகு. அதே மாதிரி இந்த மாசத்துல 7 கிரகங்கள் தன் இடத்தை மாத்துது. நிறைய சேஞ்சஸ், மல்டிபிள் மாற்றங்கள் அங்க இருக்கு. அந்த மாற்றத்திலான பல நன்மைகள் இருக்கு. பட் விழிப்புணர்ச்சியோடையும் பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் இந்த மாதத்தை நீங்க எடுத்துட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அங்க பெரிய பாதிப்புகளும் காத்துட்டு இருக்கு. குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய பெரிய பலம். அதாவது 7.5 சனியினுடைய பாத சனி அப்படின்றத அனுபவிச்சு ரசிச்சு பெரிய லெவல்ல வரக்கூடியது கும்பராசி தான். கும்பராசி பிரமாதமா இருக்கு. பட் ஸ்டில் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது டியூ டு கேதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கேது 8லயும் 7லயும் உங்களுக்கு டிராவல் பண்ண போறார். அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியினுடைய செவ்வாய் 6ல நல்ல ஒரு பவர்ஃபுல்லா இல்லை. ஸோ அதில் எது எச்சரிக்கை அப்படின்றது பிரித்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டா சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கானது தான். உங்களுடைய சந்திராஷ்டமமே போன்றது கடைசிலையும் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட இதை எப்படி மூவ் பண்ணி எந்தெந்த இடத்துல காஷனாக இருக்கணும். நல்ல விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப சுகமே, ஆனால் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாத பலன் உங்களுக்கு நிச்சயமாக உதவும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல இவ்வளவு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால 2ல ராகு பெயர்ச்சிக்கு பிறகு உங்க மேலேயே ராகு வரார். பட் 2ல ராகு, சனி, சுக்கிரன், புதன் இருக்கும்போது உங்க பேச்சில் நிதானம் தேவை தேவை தேவை. ஏன்னா 2ஆம் வீடு அப்படின்றது எல்லா விஷயத்துக்கும் அது சம்பந்தப்படுது. நீங்க வேலையில இருந்தாலும் சரி, நீங்க பணம் சம்பந்தமா எது பண்ணாலும் சரி, யாரோட நீங்க பேசினாலும் சரி, குடும்பத்தோட நீங்க பேசினாலும் சரி, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எதிர்பார்க்காத வகையில யாரையாவது நீங்க மன பாதிப்புக்குள்ளாக்கிடுவீங்க. ஸோ அந்த உறவு முறிஞ்சிடும். இத்தனை நாள் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க இதுதான் சொன்னீங்க, அதுதான் உங்களுக்கு ஹர்ட் பண்ணுச்சுன்றது புரியாம நீங்க ஓங்கி சொன்னதுனால கூட அது பிரச்சனையாகும். நிறைய நீங்க இதை பார்த்திருப்பீங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், கெஸ்ட் வந்திருப்பாங்க. உங்க மனசுல சாப்பிடுங்க அப்படின்னு தான் நீங்க சொல்லணும்னு இருக்கும். ஆனா வேமா சாப்பிடுங்க அப்படின்னு இப்ப சொல்ல வச்சிடும். அப்படி இருக்கும்போது என்னடா அது இப்படி வெடுக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மன நிம்மதியை இழக்க வச்சிடுவாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாம புரியாம போயிடும். அந்த இடத்துல உறவு பிளவாயிடும். அது உங்க சம்பந்தியா கூட இருக்கலான்றது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்னமோ ஏதோ சுத்தி மைனஸ் நடக்குதே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்க குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா விரோதம் அப்படின்றது வராது. அதே மாதிரி சூரியன் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி, அவர் 3ஆம் வீட்டுல இருக்கார். ஸோ அந்த இடத்துல அதீதமா உங்களுக்கு தைரியம் வரும்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆயிட போகுது, பேசினா என்ன ஆச்சு, நான் ஓங்கிதான் சொன்னேன், டக்குன்னு வந்துடுச்சு, என்னத்தான் ஆச்சு இப்போ, ஏன்னா இத்தனை நாள் பழகுனது தெரியாதா அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணதை நியாயப்படுத்திடவே வேண்டாம். அந்த இடத்துல என்னமோ டக்குன்னு சொல்லிட்டேங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள மாட்ட வச்சிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 14ஆம் தேதி சூரியன் உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு மாறிடுறார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. அப்படி இல்லாட்டி மறைமுகமா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது நீங்க உங்களோட கூட ஒர்க் பண்றவங்களையும் வச்சுக்கலாம். நீங்க பாஸா இருந்தா நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய ஏரியாவையும் வச்சுக்கலாம். கடைசியில் உங்களை சப்ளையர் சப்ளை பண்ணாம போயிடுவான். உங்களுடைய ஒர்க்கர்ஸ் உங்களை விட்டு போயிடுவாங்க. இதை நான் சொல்லிட்டே போலாம். ஸோ பேச்சினால, வாக்கினால, நாக்கினால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ நிதானம்ன்றது வேணும். அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். நிறைய கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கு இப்ப படபடத்தல், கொலஸ்ட்ரால் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ், கிட்னி சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ், பால்பிட்டேஷன்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய பல்ஸ் ரேட்டை கூட நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்க ஹெல்த் ப்ராப்ளம் பேசிக்கா இம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த தொடக்கூடிய வகையில் இருக்கு. அசால்ட்டா மருந்து மாத்திரையில இருக்காதீங்க. அதுதான் டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணிட்டே இருங்க.
ப்ரெஷரை செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் மேலும் நீங்கள் செஸ் சம்பந்தமான ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கிறது, ஒரு மாஸ்டர் செக் போகிறது கூட ரொம்ப நல்லது. பட் அந்த மெடிசன்ஸ் எடுக்கும் போதும் கண்டிப்பாக விடாமல் பொறுமையாக எடுங்க. அதை விட ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னா, ஏன்னா ராகு வேற உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல உங்க மேலேயே வந்து குருவோட வரும்போது, ராகுனாலே மல்டிப்ளேயருங்க, ஸ்பீடுங்க. ஸோ அந்த ஸ்பீட்ல உங்களுக்கு கண்மூடித்தனமா போய் இதுலயும் மாட்டிக்க கூடாது. ஸோ அந்த நிதானத்தை ஆரோக்கிய சம்பந்தமாகவும் மன ரீதியாகவும் பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பா மெடிடேஷன் அண்ட் வாக்கிங் ஆர் எனி எக்ஸசைஸ் ஆர் யோகா அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். மிஸ் பண்ணிடவே வேண்டாம். நான் சொன்ன இந்த குட்டி விஷயங்கள் மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டா போறோம். மற்ற அனைத்துமே பிரம்மாண்டமான வளர்ச்சி வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. குரு பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்காக தான் என்னமோ தெரியல, அவ்வளவும் சூப்பர். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகும், கல்யாணமாகி பிரச்சனையாகி அவங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இப்போ உருவாகக்கூடிய குழந்தைகள் நல்வழி உருவாவாங்க. நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கீங்க, செலவு பண்ணி பண்ணி ஓஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா கூட இப்போ நீங்க போய் அந்த டாக்டரை பார்க்கும்போது, எப்போ குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க போய் பார்க்கும்போது அந்த டாக்டருக்கு டக்குன்னு ஏதோ ஒரு வழி கிடைக்கும். குருனுடைய அனுகிரகத்தினால கண்டிப்பா அனுபவிக்கிற யோகம், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அதீதமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, ஏன் 16 வருஷமா குழந்தை இல்லைன்னா கூட இப்ப ஸ்டெப்ஸ் எடுங்க. உங்க சுய ஜாதகத்துல தானே உருவாகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பா இப்ப உருவாயிடும். ஸோ அதுக்குண்டான முயற்சிகள் அனைத்துமே சால சிறந்தது. அப்ப பர்சனல் லைஃப் இந்த இடத்துல சூப்பரா இருக்கும். ஆனா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராகு கேது பயிற்சியில கேது 7ல வராரு. உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய நட்பு வட்டாரம் அண்ட் உங்களுடைய பிசினஸ் அண்ட் கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் அப்படின்னு நீங்க யாரோட சேர்ந்தாலும் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு எனர்ஜி வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் அப்படின்னு எந்த ரூபத்தில் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வேலை கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் ஓவர்லோடாக வேலை இருக்கும், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் ஜெயிக்கலாம். தொழில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தொழிலில் நிறைய பிளானிங்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நிறைய அதுக்குண்டான ரிசல்ட்ஸும் வந்துட்டு இருக்கும். ஆனால் ஃபைனலி நீங்கள் சொல்லுவீங்க, அப்பாடி ஆன் ஆஃப் எல்லாமே டயர்டாக இருக்கீங்க, ஒன்றுமே முடியல, ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, அலைச்சல் பயங்கரமாக இருக்குது, இதை ஃபாலோ பண்ணுறதா அதை ஃபாலோ பண்ணுறதா, எவனுமே ஒழுங்காக பண்ணவே மாட்டேன்றான், எல்லாம் உங்கள் தலையில் போட்டுட்ருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. பட் ஃபினான்ஷியலி சூப்பராக இருப்பீங்க. பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல கம்ஃபர்ட் ஜோனில் கிடைக்கும். பட் ஆனால் அலைச்சல்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு செவ்வாய் மாறுற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காரு. ஸோ பெரிய பிரச்சனை பாதிப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் உங்களுக்கு வேண்டிய எனர்ஜி லெவல் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் மேலும் நீங்கள் குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா கவலையே பட வேண்டாம். சூப்பராக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு உண்டான ஃபீல்டு சாய்ஸஸ் சூப்பராக கிடைக்கும். நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு சில விஷயத்தை தவிர மற்றது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. 7 சனி பாத சனின்றதெல்லாம் கவலையே வேண்டாம். உங்களுக்கு அமோகமான காலகட்டம். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகனுடைய திசா புத்தி மட்டும் பார்த்துருங்க. அது ஃபேவரபிளாக இருந்ததுன்னா எங்கேயோ வந்து நீங்கள் போயிடுவீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமம்ன்றது எப்போ அப்படின்னா 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும். 8ஆம் தேதி 12:57 நடு ஜாமத்திலிருந்து 10ஆம் தேதி 1:42 மதியம் வரைக்கும் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஹனுமனுக்கும் சர்ப்பதோஷம் இருக்கிறதுனால, ராகு மேலேயே வர்றதுனால நீங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு உகந்தது அப்படின்னு சொன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வாங்க. ஏன் அங்க அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஆஞ்சநேயரும் இருக்காரு, அதே மாதிரி ஏத்த மாதிரியே நரசிம்மரும் இருக்காரு. ஸோ நரசிம்மரை நீங்க வந்து கையில பிடிச்சிக்க நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். ஸோ சூப்பரா இருக்கு. நான் சொன்ன சில பாயிண்ட்ஸ் மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துட்டு மற்றதெல்லாம் ஜெயிச்சு ரசிக்க போறீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.